ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு இருக்கும், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் மொபைல் நம்பர்னு இருக்கும், அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஓடிபி இஸ் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வந்துடும். அதை ஓகே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் சப்மிட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் இமெயில் அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இமெயில் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய நேம் டைப் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேம் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் எங்கே பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து எங்கே பாஸ் பண்ணி கேட்குறாங்க, அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்க கேட்குறாங்க, அந்த இயரை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ப்ளீஸ் கண்டினியூ ஃபில் த டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது, அப்படியே விட்டுடுங்க. டிசபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் ஸ்கூல் அப்படின்னும் போது என்ன லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அடுத்து எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க, இல்லை அப்படின்னு கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்குறாங்க, அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் பேர் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் கேண்டிடேட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. இது ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு வருது. ஸோ அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். சர்க்கிள் ஃபார் அப்ளைங் அப்படின்னும் போது உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸு சேமா, கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற பட்டனை நீங்கள் டிக் பண்ணிங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் தனியாகவும் பர்மனெண்ட் அட்ரஸ் தனியாக வந்தால் நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸில் வேறு ஒரு அட்ரஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த இதில் படிச்சிங்க அப்படி போர்டில் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து கேட்குறாங்க. மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த டிவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிவிஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எதில் வருதோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ப்ரிஃபரன்ஸ் சொன்னாலும் உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் வந்து கொடுத்துட்றாங்க, டிவிஷன் வந்து கொடுத்துட்றாங்க. டிக்ளரேஷன் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பி வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலயமா சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.